அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். முஹர்ரம் மாத முதல் ஜும்மாவில் இருக்கிறோம். சிறப்பான மாதம், சிறப்பான நாட்களில் நாம் இருக்கிறோம். தன்னை நம்பியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட்டதில்லை. தன்னை நம்பியவர்களை எப்படி காப்பாற்றினான்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதமே சாட்சி. கடலை பிளந்து அல்லாஹ் காப்பாற்றிய மாதம் இது. இது போன்ற சிறப்பான நாட்களில் நாம் இருப்பதற்கு அல்லாஹ்விற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்தணும். நமக்கு நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். சோதனைகள் நீண்டு கொண்டே போயிருக்கும். இப்போ போன வருடம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்க முடியாது. நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த வருடமாவது நமக்கு சிறப்பாக அமையணும் சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம். அல்லாஹ் தன்னை நம்பியவர்களை கைவிட மாட்டான்ல. தன்னிடம் கையேந்தி யாராவது கேட்டால் நிச்சயமாக அவன் வெறும் கையோட அனுப்பவே மாட்டான். கரெக்டான நேரத்தில் அவனுடைய உதவி நமக்கு வந்தடையும். அப்படிப்பட்ட புனித ஒரு மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த மாதத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. எவ்வளவோ அதிகம் துவா செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகம் துவா செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் உங்கள் விதியை மாற்றும். இந்த வருடம் முழுக்க என்ன ஆயுள் முழுக்க உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை பெற்றுத்தரும். பொதுவாக நம்ம சேனலில் ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் நிறைய துவாக்கள், சிறந்த துவாக்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி அந்த ஒரு அடிப்படையில் இன்றைக்கி நான் ஒரு 5 துவாக்களை நான் சொல்கிறேன். இந்த 5ஐயும் இன்றைக்கி நீங்கள் ஓதுனா போதும். எப்போ ஓதணும்? வழக்கம் போல் அந்த அசர் டு அந்த மஹ்ரிப், அந்த நேரம் மிக சிறந்த ஒரு நேரம்ல. நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் ஏற்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் சின்ன சின்ன துவாக்கள் தான் நான் சொல்கிறது. எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச துவாக்கள் தான், ஆனால் பவர்ஃபுல்லான துவாக்கள். இதை மட்டும் நீங்கள் ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தினா போதும். நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் நிறைவேறும். எந்த கஷ்டத்தில் நீங்கள் மாட்டிட்டு இருக்கீங்களோ அந்த கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் உங்களை விடுவிப்பான். இந்த வருடம் முழுக்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இதை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது ஒவ்வொரு துவாவை நான் சொல்கிறேன், அதனுடைய எக்ஸ்பிளனேஷனோட சொல்கிறேன், புரிஞ்சு ஓதுங்க. முதல் துவா, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன். அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு வார்த்தை இது. மிக சிறந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை, தௌபாவிற்கான வார்த்தையும் கூட இது. ஏன்னா இந்த ஒரு துவாவை நீங்கள் 100 முறை சொன்னால் நாம் செய்த பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். புனித மாதத்தில் நம்ம அதிகமாக செய்ய வேண்டிய துவாக்களில் முக்கியமான துவானா தௌபா துவா தான். இந்த ஒரு துவா டெய்லி நீங்கள் ஒரு 100 முறை ஓதுனா போதும். இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு பலனை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. அதாவது அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுவான். அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த ஒரு துவாவிற்கு. அடுத்ததாக 2வது துவா, லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமா. இந்த கலிமா இல்லாமல் நம்முடைய மார்க்கம் இல்லை. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. சின்ன ஒரு வார்த்தை தான், ஆனால் பவர்ஃபுல்லான வார்த்தை. சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லக்கூடாது, மனதார சொல்லணும். அதை செயல்முறையிலும் வெளிப்படுத்தணும். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த ஒரு கலிமாவை ஒரு தட்டிலையும் 7 வானங்கள் பூமியை ஒரு தட்டிலும் வச்சா லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த தட்டில் இருக்கோ அதுதான் கனமாக இருக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையும் 100 முறை சொல்லிக்கிங்க. அடுத்ததாக அஸ்தகுஃபிருல்லாஹ். சிம்பிளான ஒரு வார்த்தை, தௌபாவிற்கான வார்த்தை. தௌபா அதிகமாக நம்ம செய்யணும்ல. ஜும்மானால் இன்னும் நம்ம தௌபா செய்யணும். புனித மாதத்தில் தௌபா செய்யணும். அந்த ஒரு அடிப்படையில் தௌபா துவாக்களை அதிகமாக இன்றைக்கி ஓதிக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தௌபா துவாக்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்து ஓதலாம். நான் சிம்பிளாக அஸ்தகுஃபிருல்லா சொல்கிறேன். நீங்கள் வெறும் அஸ்தகுஃபிருல்லா 100 முறை சொல்வதை விட இந்த ஒரு தௌபாவையே நம்ம எப்படி கேட்கலாம் அதை சொல்கிறேன். அந்த முறைப்படி நீங்கள் ஓதி துவா செய்யும்போது ஏராளமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு முறை நீங்கள் சொன்னால் கூட கோடி அதுக்கு மேலே நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தௌபாவை கேட்பதிலையும் ஒரு முறை இருக்குது. அது எப்படி கேட்கலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் கேளுங்க, சிறுவர்களையும் பெரியவர்களையும் எனக்காக மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், சிறுவர்களையும் பெரியவர்களையும் எனக்காக மன்னிப்பாயாக. சிறுவர்கள் பெரியவர்கள்னால் இவ்வளோ கணக்கெல்லாம் இல்லவே இல்லை. எத்தனை சிறுவர்கள் இருக்காங்களோ பெரியவர்கள் இருக்காங்களோ இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மன்னிச்சிடியா அல்லா அப்படின்னு. அடுத்ததாக என்னது,
ஆண் பெண் அனைவரையும் எனக்காக மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஆண் பெண் அனைவரையும் எனக்காக மன்னிப்பாயாக. இந்த உலகத்தில் முஸ்லிமான மோமினான ஆண் பெண் எத்தனை பேர் இருக்காங்களோ அவர்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடம் நாம் மன்னிப்பு கேட்குறோம். சிம்பிளாக ஒரு வார்த்தை தான், எல்லாத்துக்கும் சேர்த்து நாம் மன்னிப்பு கேட்குறோம். அடுத்ததாக, யா அல்லாஹ், உயிரோடு இருப்பவரையும் மரணித்தவரையும் எனக்காக மன்னிப்பாயாக. இந்த உலகத்தில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ மோமினான முஸ்லீமான ஆண் பெண் எல்லாருமே, வயதானவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாவற்றையும் மன்னிப்பாயாக. அதே போல் மறைந்து போனவர்கள் வஃபாத்தானவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, நமக்கு முன்னாடி சென்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சமுதாயம் மட்டும் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நாம் இருக்கிறோம், நமக்கு பிறகு இருக்கிற யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம இந்த துவாவில் கேட்டுட்டோம். சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண் பெண் உயிரோடு இருப்பவங்க உயிரோடு அதாவது மரணித்தவங்க எல்லாவற்றிற்கும் பொதுவாக நம்ம மன்னிப்பு கேட்குறோம். இப்படி நம்ம மன்னிப்பு கேட்பதால் என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்னா, ஒரு 2 பேருக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்கன்னா 2 நன்மைகள் நம்முடைய கணக்கில் எழுதப்படும். அஸ்தகுஃபிருல்லா, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்ற ஒரு வார்த்தை சொல்வதை விட அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிங்க. உங்களுக்காகவும் மன்னிப்பு கேளுங்க, கூட நீங்கள் மற்றவர்களுக்காகவும் மன்னிப்பு கேளுங்க. இப்படி மன்னிப்பு கேட்கும்போது எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அத்தனை கோடி நன்மைகள் நம்முடைய கணக்கில் எழுதப்படும். சிம்பிளாக நீங்கள் ஒரு 10 முறை ஓதுனா கூட போதும், அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். பொதுவாக நம்ம துவா செய்யும்போது நமக்காக மட்டும் துவா செய்யாமல் பிறருக்காகவும் துவா செய்யணும், மற்றவர்களுக்காகவும் நாம் தௌபா செய்யணும். இந்த ஒரு துவாவின் மூலமாக எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைச்சிரும். நீங்கள் இன்னொரு வார்த்தையும் இருக்குது, அல்லாஹும்ம ஃபில்லில் மோமினீன வல் மோமினாத். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு மற்றும் மோமினான ஆண் மற்றும் பெண் இவர்கள் அனைவரையும் மன்னித்து விடு. இந்த ஒரு துவா ஓதிக்கலாம். அப்படிலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழ்லேயே இதை ஓதிட்டு வரலாம், உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும். அடுத்து அல்லாஹ்வின் இஸ்மு யா முஜீபு, துவாவை ஏற்பவன் அருள் புரிபவன். அஸ்மால் ஹுஸ்னால 99 திருநாமங்கள் இருக்குல்ல, அல்லாஹ்வின் அந்த பண்புகளை குறிக்கக்கூடிய பெயர்கள், அதில் இருக்கிற ஒரு பெயர் தான் யா முஜீபு. நம்முடைய துவாக்களை ஏற்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். எந்த ஒரு துவா செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த துவாவை செஞ்சுட்டு இல்லை துவா செய்வதற்கு முன்னாடி யா முஜீபு யா முஜீபு யா முஜீபு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை உங்கள் இஷ்டம் போல் ஓதி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு முறை நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கேட்குறீங்களா துவா செய்வதற்கு, அப்போது யா முஜீபு என்னுடைய இந்த கஷ்டத்தை நீக்கு அப்படி சொல்லி நீங்கள் கேட்கலாம். இறைஞ்சி கேளுங்க. இந்த ஒரு இஸ்மை நம்ம பார்த்துட்டோமா? இது எல்லாத்தையும் ஓதி முடிச்சுட்டு கடைசியாக சலவாத் ஓதிக்கலாம். ஜும்மா அன்னைக்கு நாம் ஓத வேண்டிய துவாக்களில் முக்கியமான துவா சலவாத். சலவாத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான சலவாத்துக்கள் இருக்குது. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம சல்லி அலா செய்தினா முஹம்மத், இப்படி சொல்வதும் சலவாத்து தான். தொழுகையின் அத்தியாயத்து இருப்பில் நம்ம ஓதுவோம் பார்த்தீங்களா, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் தருதே இப்ராஹிம், அதுதான் நம்பர் 1 சலவாத்து. முடிஞ்ச அந்த ஒரு சலவாத்தை இன்னைக்கு அதிகமாக நீங்கள் ஓதிக்கிங்க. ஒரு 11 முறை கூட ஓதிக்கலாம். டைம் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஓதிக்கிங்க. 11 முறை ஓதுனாலே நிறைய நன்மைகள், ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவுண்டிங்லாம் இல்லவே இல்லை, இத்தனை முறை சொல்லிட்டு இல்லவே இல்லை, இஷ்டம் போல் ஓதிக்கிங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த துவா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி 100 முறை ஓதிக்கிங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் 100 முறை ஓதிக்கிங்க. அஸ்தகுஃபிருல்லாஹ் 100 முறை ஓதிட்டு அப்புறமா தனித்தனியாக நான் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கேட்க சொன்னோம்ல, அது குறைஞ்சிரும் 10 முறை ஓதிக்கிங்க. அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம், தமிழ்லேயே ஓதலாம், பிரச்சனை இல்லை. அடுத்ததாக யா முஜீபு, அதை ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. கடைசியாக சலவாத், இதுவும் உங்கள் இஷ்டம் போல் ஓதி பிறகு நல்லா துவாசிங்க. இந்த நேரம் எந்த நேரத்தில் நீங்கள் ஓதணும்? ஜும்மா அன்னைக்கு அசர் டு மஹ்ரிப், அசர் தொழுறீங்க பார்த்தீங்களா, அதே இருப்பில் உக்காந்து இந்த திக்ருகளை எல்லாம் ஓதிக்கிங்க. தேடினாலும் கிடைக்காத சிறந்த மாதம், சிறந்த நாட்களில் இருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் இருக்கிறோம். ஆரோக்கியமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு ஓதுங்க. இல்லை ஆரோக்கியம் இல்லை, ஏதாவது குழப்பம் இருந்தால் அதற்காகவும் துவா செஞ்சுக்கிங்க. இன்னும் அதிக அமல்கள் நாம் செய்யணும்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கிங்க. இந்த துவாக்களின் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும். கடன் இருந்தால் கடன் நீங்கணும், நல்ல வேலை வேணும்னா நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு கோரிக்கைகள் இருக்கும்ல, அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வருஷம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும்.
அல்லாஹ்வை நம்பினால் நிச்சயமாக அவன் கைவிட மாட்டான். அதனால் நம்பிக்கையுடன் ஓதுங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.